ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி சூப்பராக கமகமன்னு புரோட்டீன் சத்து நிறைஞ்ச ஒரு பருப்பு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த தோசை பண்ணுறதுக்கு நான் மிக்ஸ்டு தால் இருக்கு இல்லையா, கடையில் அப்படியே கலக்கி விற்பாங்க. அதை எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு. உங்ககிட்ட இது இல்லைன்னா எல்லா பருப்பு வகைகள்லையும் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பாசிப்பயிறு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்து பருப்பு எல்லாமே 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு கூடவே பச்சை அரிசியும் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம டைரெக்டாக எடுத்து மாவாக அரைச்சி தோசை செஞ்சிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியாக ஈஸியாக புளிக்க வைக்காமல் செய்கிற ஒரு ரெசிபி தான். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு 5 மணி நேரத்துக்கு அப்புறமா. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த பருப்பு வகைகளை சேர்த்திக்கலாம். அந்த தண்ணியை ஊற வச்ச தண்ணியை நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கும் தோசை மாவு கலக்கிறதுக்கும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். கீழே ஊற்ற வேண்டாம். இது கூட ஒரு வரமிளகாய், 5-6 கருவேப்பிலை இலை, கூடவே ஒரு 4-5 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, கூடவே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக உப்பு எல்லாமே போட்டு அரைச்சிக்கலாம். இது கூடவே சோம்பு, பட்டை 2மே நீங்கள் சேர்த்திக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டு அரைக்கணும். அப்படியே ஒரே இதாக விட்டு அரைச்சிட்டு இருந்தோம்னா அப்படியே கீழே இருக்க அந்த இதெல்லாமே அரைப்படாது. அதனால் அந்த பருப்பு ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் விட்டு கலந்து விட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் அதையை மாற்றிட்டு நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்தி 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்தியாச்சு. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. நான் பட்டையை அரைச்சி பொடியாக வச்சுருக்கிறதுனால பட்டை தூள் சேர்த்துறேன். நீங்கள் பட்டையை டைரெக்டாக கூட ஃபஸ்ட்டே சேர்த்தி அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு அந்த பருப்பு ஊற வச்ச தண்ணியும் சேர்த்தி தோசை மாவு பதத்தில் எடுத்துக்கலாம். தோசைக்கல் இந்த மாதிரி சூடானதும் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மாவுலேருந்து தோசையாக வார்த்து எடுத்துக்கலாம். தோசை ரொம்ப டேஸ்ட்டாக அந்த மசாலா வாசத்தோடு நல்லாயிருக்கும். அடை நம்ம எப்பவும் செய்வோம் ஆஸ் யூஷுவல். ஆனால் அதுக்கு அரிசி கொஞ்சம் கூட போடுவோம். இதுக்கு அரிசி அதிகமே போடாமல் 2 ஸ்பூன் பச்சரிசி, 2 ஸ்பூன் மற்ற எல்லா பருப்பு வகைகள், அதாவது துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, கூடவே பாசிப்பயிறு, பாசிப்பருப்பு எல்லாமே 2 ஸ்பூன், கூடவே பச்சரிசி 2 ஸ்பூன் ஊற வச்சு இந்த மாதிரி நம்ம செய்கிறோம். இது ஒரு நேர டிஃபனுக்கு பொருத்தமான அளவில் இருக்கும். உங்கள் ஃபேமிலியோட சைஸுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் இந்த பருப்பு வகைகளை ஊற வச்சுக்கலாம். ரேஷியோ மட்டும் எல்லா பருப்பும் 2 ஸ்பூன்னு, அரிசியும் 2 ஸ்பூன். உங்களுக்கு அதிகம் வேணும்னா நீங்கள் 4 இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் விட்டு மூடி வச்சிடலாம். தோசை நல்லா குக்கானதும் திருப்பி போட்டுக்கலாம். ஸோ நல்லா குக்காகி வந்தாச்சு. இதை அப்படியே திருப்பி போட்டுக்கிறேன். ரொம்ப தடிமனாக இல்லாமல் ஓரளவுக்கு கிறிஸ்பியாக வர்ற மாதிரி ஊற்றி சாப்பிட்டா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக நம்ம இஞ்சி, பூண்டு, சோம்பெல்லாம் சேர்த்துறதுனால வாசம் ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த பட்டையுடைய ஒரு சிறு இனிப்பும் சேர்ந்து மசாலா வாசத்தோட அருமையான ஒரு புரோட்டீன் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் புளி சட்னி செஞ்சுருக்கேன். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தக்காளி, கார சட்னி, வெங்காய சட்னி எல்லாமே ஆப்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நிச்சயமாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.